அனைவருக்கும் வணக்கம். விலங்குகள், பறவைகள் இவையெல்லாம் 5 அறிவு படைத்தது. மனிதன் மட்டும் 6 அறிவு படைத்தவன், பகுத்தறிவு பெற்றவன். இப்படியே பல விஷயங்கள் மனித இனத்தை பற்றி நம்ம பெருமையாக நம்மளே சொல்லிக்கிறோம். இதெல்லாம் நிஜமா அப்படின்ட்டு யோசித்து பார்த்தா சில விஷயங்களில் உனக்கு பகுத்தறிவு மனிதனுக்கு சுத்தமாக கிடையாதோ என்ன, சுத்தமாகவே கிடையாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. விலங்கினங்கள், பறவைகள் இவையெல்லாம் இயல்பாகவே அது பிறந்த உடனேயே உலக ஞானம் பெற்று உலகத்துக்கு தகுந்த மாதிரி அது வாழத் துவங்கிறது. உணவு தேடுதல், இருப்பிடம், பறத்தல், அதேபோல் விலங்குகள் நடத்தல் இவையெல்லாம் இயல்பிலேயே இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் பிறந்த உடனே நடக்க முடியறதில்ல, வாய் பேச முடியறதில்ல, எதுவுமே செய்யாமல் ஆக்சுவலாக ஒரு டெட் பாடி மாதிரி தான் குழந்தைய பிறக்கிறான். இதே தெரியாமல் நம்ம தலைக்கணத்தோட தலையை தூக்கி வச்சுட்டு சுற்றிக்கிட்டு திரிகிறோம், விலங்குகளோட நம்ம பெரிய ஆள் அப்படின்ட்டு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ இந்த படத்தில் பார்க்குறோம் புலி. இது என்றைக்காவது விஷ பொருளை சாப்பிட்டு செத்து போனது ஏதாவது சரித்திரம் இருக்குதா? உலக வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா ஒரு புலி விஷம் வைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டு செத்து போச்சு, அதாவது இயற்கையாக இருக்கிற விஷப்பொருள்களை சாப்பிட்டு செத்து போச்சுன்ட்டு என்றைக்காவது ஒரு நியூஸ் வந்திருக்குதா? இதை சாப்பிட்டா ஒரு விஷப்பொருளுங்கிறத சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அப்படிங்கிறதே மனிதனுக்கு தெரியாது. எது விஷம் எது நல்ல பொருள்னு மட்டும் பறவைகள் உணவு உண்கிறது, அதை பார்த்து இதை நம்ம சாப்பிட்லாம். விலங்குகள் உண்கிறது, அதை பார்த்து நம்ம சாப்பிட்லாம். அதே போல் புலி ஒரு ஆடு மாடு அடித்து சாப்பிட்டதுன்னா அதை நம்ம சாப்பிட்லாம். புலி சாகலில்ல, அப்போ நம்மளும் சாக மாட்டோம். இப்படிங்கிற ஒரு பயந்தாங்கொல்லி பயல் தான் மனித இனம். விஷம் இப்போ சயனைடு நல்லா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது கூட சயனைடு தான் அப்படின்னு போட்டு அவனுக்கு தெரியாது. சினிமாவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷம் அப்படின்னு போட்டு எழுதி ஒட்டி வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஆடியன்ஸுக்கு தெரியாது விஷம்ட்டு. இல்லை வெறும் பாட்டில் காமிச்சோம்னா ரசிகர்களுக்கு அது தெரியாது இது விஷம் தானே. அந்த மாதிரி சயின்டிஸ்ட்டுகளுக்கே இது விஷம்ட்டு அது மேலே எழுதி ஒட்டி வச்சா தான் தெரியும். இல்லைன்னா எப்படி தெரிய போகுது? கண்டுபிடிச்சவனுக்கே தெரியாது இது விஷம் தான் அப்படின்ட்டு. அவ்வளவு மரமண்டைங்க மனிதனுக்கு அதிகம். ஆனால் விலங்குகள் இயற்கையாக இருக்கிற விஷப்பொருள்களை சாப்பிடாது, முகந்து பார்த்து தெரிஞ்சுக்கும். ஒரு புலி போய் எதையாவது ஒரு விஷ பல்லியையோ ஏதாவது சாப்பிட்டு செத்ததா சரித்திரம் இருக்குதா? புலி மட்டுமா? ஆடு இருக்குது. ஆடு ஏதாவது விஷச்செடியை சாப்பிட்டு செத்து போச்சுன்ட்டு நம்ம கேள்விப்பட முடியுமா? மாடு இருக்குது. இப்படி விலங்குகள், பறவைகள், இந்த அரளிக்காயின்னு ஒன்று இருக்குது, அதை போய் குரங்கு சாப்பிட்டு செத்து போச்சுன்ட்டு என்றைக்காவது நம்ம நியூஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் மனிதன் சாப்பிட்டு செத்து போயிருக்கிறது வரலாற்றில் இருக்குது. எப்பேற்பட்ட அறிவு படைத்தன்னு பாருங்கள். விலங்குகளையும் பறவைகளையும் பார்த்து அது உணவுகளை தேடிக்கொள்வதை பார்த்து அதை காப்பி அடித்து தான் மனிதன் இயல்பிலேயே அறிவை வளர்த்துருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இப்போ குரங்கு குட்டியே இருக்குது, அது என்றைக்காவது அரளிப்பழம் இதுபோல் விஷ பழங்களையோ விஷ செடிகளையோ சாப்பிட்டு காய்களையோ சாப்பிட்டு இறந்து போனதாக சரித்திரம். மனிதன் மூலம் வேணுமானால் அது இறந்துருக்கலாம். பழங்களில் இதில் விஷப்பொருள்களை வச்சு சில பேர் கொன்றுவானுங்க. அந்த மாதிரி நடக்கிறது மட்டும்தான் இயற்கையான பொருள்களை அது எளிதாக கண்டுபிடிச்சி அது சாப்பிடாது. அதை பார்த்து தான் மனிதன் அரளிக்காய் இது சாப்பிடல, அப்போ நம்மளும் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு முடிவுக்கு தான் பல விஷப்பொருட்களையும் விஷப்பூச்சிகளையும் விஷ ஜந்துக்களையும் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனுஷன். இதே ஒரு நாய்க்கு சாப்பாட்டில் இந்த பாலிடால் அப்படிங்கிற விஷத்தை கலந்து லைட்டாக கலந்து வச்சு பாருங்கள், அது மோந்து பார்த்துட்டு காலில் எட்டி வச்சு போட்டு போயிடும். இதே மனுஷனுக்கு கறி குழம்பு என்னென்னமோ இருக்குது, ஆடு மாடு கோழி பறக்கிறது எல்லாம் ஏகப்பட்ட கறி குழம்புன்னு சொல்லுவாங்க, அதில் ஊற்றி கொடுத்துட்டோம்னா ஒரு மண்ணும் தெரியாது அவனுக்கு. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு போட்டு அப்புறம் உயிரை விட்டுருவான். அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு நுகரும் அறிவு ஆற்றல் மனிதனுக்கு கிடையாது. இப்படி விலங்குகளுக்கு இருக்கிற அறிவு மனிதனுக்கு கிடையாது, மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு விலங்குகளுக்கு கிடையாது. இப்படி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் உணவு பழக்கங்கள் முதற்கொண்டு அனைத்துமே விலங்குகள் பறவைகள் இடத்துலேருந்து தான் மனிதன் கற்றுக்கொண்டிருக்கிறான். இவனாக தானாக சிந்திச்செல்லாம் எந்த ஒரு கற்றுக்கொள்ளவும் இல்லை. பார்வையில் பார்த்து அது என்னென்னத்தை சாப்பிடுதோ அதையும் இவனும் சாப்பிட வேண்டியது. அதான் சொன்னேன் பாருங்கள், புலி ஆடு மாடுகளை சாப்பிடுதா, நம்ம சாப்பிட்லாம், சாக மாட்டோம். குரங்கு வாழைப்பழம் அந்த பழம் இந்த பழம் எல்லா பழங்களை சாப்பிடுதா, நம்மளும் சாப்பிட்லாம், சாக மாட்டோம்.
பறவைகள் வந்து சின்ன சின்ன தானியங்களை சாப்பிடுது. உடனே அதை சாப்பிட்டு அதனால் மனிதனுக்கு வந்து செயல் விளக்கம், செயல்முறை விளக்கம்னு சொல்லுவாங்க அறிவியல்ல. அது மாதிரி செஞ்சு காமிச்சா தான் இவன் வந்து அதை செய்வான், கற்றுக்குவான். அப்படிங்கிறது தான் மனிதனுடைய அடிப்படை அறிவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏறக்குறைய வந்து இனப்பெருக்கமே அந்த மிருகங்கள், பறவைகளை பார்த்து தான் இவன் கற்றுருக்குறான் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த விலங்குகளோ, பறவைகளோ இல்லாமல் இருந்தால் மனித இனம் வளர்ந்துருக்காது. அதனால் பல விஷயங்களில் வந்து மனித இனம் வந்து மிருகங்கள், பறவைகளை விட தாழ்ந்த இனம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, இந்த இருமாப்பெல்லாம் தூக்கி வச்சுட்டு, அதுகளை எல்லாம் பார்த்து நல்ல விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.